இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிடிஎல்லில் இருந்து சிடிஎல்லிற்கு மாற்றுவதற்கு புதிய செயல்முறை அறிமுகம். வாகனம் ஓட்டிகளுக்கான பரிசோதனை உரிமம் பிடிஎல்லில் இருந்து வாகனம் ஓட்டுவதற்கான முழு உரிமம் சிடிஎல்லிற்கு மாற்றுவதற்கான விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்க பிப்ரவரி 17 தொடங்கி மை ஜேபிஜே செயலி மூலம் சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே புதிய செயல்முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வசதி பிடிஎல் கொண்டிருக்கும் தகுதி பெற்ற 23,80,000 பேருக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜேபிஜே தலைமை இயக்குனர் ஏடி ஃபட்லி ரம்லி இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இப்புதிய செயல்முறை ஜேபிஜே முகப்பிற்கு வருகை புரியாமல் பொதுமக்கள் எளிதாக இலக்கவியல் மூலம் சிடிஎல்லுக்கு விண்ணப்பிப்பதற்கான நோக்கத்தை கொண்டது. இப்புதிய செயல்முறையினால் பிடிஎல் உரிமம் கொண்டுள்ளவர்கள் விவேக கை தொலைபேசியின் மூலம் எந்நேரத்திலும் மை ஜேபிஜே செயலியின் வழி சிடிஎல்லிற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை செய்வதற்கு முன்னர் மக்கள் மை ஜேபிஜே செயலியை பதிவிறக்கமோ அல்லது புதுப்பிக்க வேண்டும் என்று ஏடி கூறினார். முகப்பில் ஏற்படும் நெரிசலை குறைப்பதற்கான ஜேபிஜேயின் முயற்சிக்க இப்புதிய செயல்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட தகவல் வழங்குனர் பாதுகாப்பு சட்டம் அக்டோபருக்கு பின்னர் மக்களவையில் தாக்கல் செய்யப்படலாம். திருத்தம் செய்யப்பட்ட 2010 ஆண்டு தகவல் வழங்குனர் பாதுகாப்பு சட்டம் 711 வரும் அக்டோபர் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை நடைபெறவிருக்கும் 3வது மக்களவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த திருத்தத்திற்கான வரைவு தேசிய சட்டத்துறை அலுவலகத்துடனான பேச்சுவார்த்தை அளவில் உள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமை ஆணையர் டான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். இச்சட்டம் தேசிய சட்டத்துறையுடனான பேச்சுவார்த்தை அளவில் உள்ளது. இதற்கு காரணம் இச்சட்டம் டத்தோ ஸ்ரீ அசாலினாவின் சட்ட விவகாரங்களுக்கான பிரிவின் கீழ் உள்ளது. ஆனால் SPRM அதிகமான கருத்துக்களை வழங்கியுள்ளது. இச்சட்டத்தில் திருத்தம் செய்வதில் எங்களின் பங்களிப்பு அதிகம். நாங்கள் இச்சட்டத்தில் ஆற்றல் மற்றும் பலன் குறித்து பார்க்கின்றோம். இவ்வாண்டு 3வது நாடாளுமன்ற கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் அவர். இன்று கோலாலம்பூரில் RTM தயாரிப்பிலான பிகாரா நராட்டிவ் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். பத்துமலையில் வியாபார சந்தைகளில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தைப்பூசத்தை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் பத்துமலை கோவில் வளாகத்தில் வியாபார சந்தை திறக்கப்படும். கடந்த பிப்ரவரி 7 தொடங்கப்பட்ட இந்த சந்தை இன்றுடன் நிறைவடைகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மக்கள் பொருட்களை வாங்குவதற்கு முனைப்பு காட்டியதை பெர்னமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. ஆடைகள், பலகாரங்கள், சிலைகள், புத்தகங்கள் மற்றும் பலவிதமான பொருட்களை விற்கும் கடைகள் இங்கே போடப்பட்டிருந்தன. மக்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தாலும் தங்களது வாடிக்கையாளர்களின் தேவைகளில் வியாபாரிகள் கவனம் செலுத்த தவற அதோடு மக்களின் ஆதரவு தங்களது வியாபாரத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்ததாக வியாபாரிகள் சிலர் தெரிவித்தனர். அதிகமான மக்கள் வருகை புரிகின்றனர். கூட்டம் அதிகமாக இருந்தாலும் மக்களை சமாளிக்க முடிகின்றது. எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றனர் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். இதனிடையே இந்தியர்களுக்கான பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கும் பட்சத்தில் பொருட்களை மலிவான விலையில் வாங்க முடியும் என்றும் சிலர் கூறினர். கூட்டமாக தான் உள்ளது, அதோடு வெப்பாக உள்ளது, பொருட்களை மலிவான விலையில் வாங்க முடிகின்றது என்று மக்கள் கூறுகின்றனர். திரங்கானு மற்றும் கிளந்தான் மாநிலங்களில் 2025-2026 பள்ளி தவணை தொடங்கியது. இன்று கெடா, திரங்கானு மற்றும் கிளந்தான் மாநிலங்களில் 2025-2026 ஆண்டுக்கான பள்ளி தவணை தொடங்கியது. இப்புதிய பள்ளி தவணை மாணவர்களுக்கு, குறிப்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் சாதகமான சூழ்நிலையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரங்கானு மாநிலத்தில் உள்ள 506 பள்ளிகளில் பயிலும் சுமார் 2,56,000 மாணவர்கள் 2025-2026 பள்ளி தவணையை தொடங்கினர். இந்த எண்ணிக்கை 1,49,000 பேர் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் என்றும் 1,07,000 பேர் இடைநிலை பள்ளி மாணவர்கள் என்றும் திரங்கானு மாநில கல்வித்துறை இயக்குனர் ஜலானி சூலோங் தெரிவித்தார். கடந்த கல்வியாண்டில் பதிவு செய்யப்பட்ட 22,000 மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு 23,254 மாணவர்களாக அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
திரங்கானு முழுவதும் 1ஆம் ஆண்டு முதல் 5ஆம் படிவம் வரை பயிலும் 2,41,000 மாணவர்களுக்கு 3,60,00,000 ரிங்கிட் மதிப்பிலான பள்ளிகளுக்கான தொடக்க உதவி நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது. கிளந்தான் மாநிலத்தில் உள்ள 595 பள்ளிகளில் 2,59,000 மாணவர்கள் 2025-2026 பள்ளி தவணையை தொடங்கியிருக்கின்றனர். பள்ளி தவணையை தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில கல்வித்துறை தெரிவித்தது. இதனிடையே கெடாவில் 3,59,000 மாணவர்கள் இன்று புதிய கல்வியாண்டை தொடங்கினர். கெடாவில் 752 பள்ளிகள் செயல்படுகின்ற நிலையில் 2,99,000 மாணவர்கள் ஆரம்ப பள்ளிகளிலும் 1,49,000 மாணவர்கள் இடைநிலை பள்ளிகளிலும் பயில்கின்றனர். கெடா மாநிலத்தில் 29,000 மாணவர்கள் 1ஆம் ஆண்டிலும் 30,000 மாணவர்கள் 1ஆம் படிவத்திலும் கல்வி கற்க தொடங்கியிருப்பதாக மாநில கல்வி இயக்குனர் இஸ்மாயில் ஒத்மான் தெரிவித்தார். 2025-2026 பள்ளித் தவணை கிளந்தானில் தயார் நிலை பணிகள் சுமூகமாக நடைபெற்றன. இன்று தொடங்கிய 2025-2026 பள்ளி தவணையில் கிளந்தான் மாநிலத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 22 பள்ளிகளில் தேவைக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு தயார் நிலை பணிகள் சுமூகமாக நடைபெற்றன. பள்ளி உபகரணங்கள் உட்பட உதவிகள் பல்வேறு தரப்புகள் குறிப்பாக அரசாங்க சார்பற்ற அமைப்பு நிறுவனம் மற்றும் தனியார் நிறுவனத்திடமிருந்து தொடர்ந்து கிடைத்து வருவதாக கிளந்தான் மாநில கல்வித்துறையின் மாவட்ட கல்வி அலுவலக நிர்வகிப்பு மற்றும் திட்டமிடல் பிரிவு கல்வி துணை தலைமை இயக்குனர் மாட் லாசிம் முகமது தெரிவித்தார். பள்ளிக்கு மட்டுமின்றி பள்ளி தவணையை தொடங்கும் மாணவர்கள் அனைத்து வசதிகளையும் கொண்டிருப்பதை உறுதி செய்ய அவர்களுக்கு நன்கொடைகளும் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பள்ளிகள் செயல்படுவதற்கான போதுமான தயார்நிலை பணிகளை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம். மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாக எங்களுக்கு அறிக்கை கிடைத்துள்ளது என்று மாட் லாசிம் குறிப்பிட்டார். இன்று 2025-2026 பள்ளி தவணையின் முதல் நாளை முன்னிட்டு கோத்தா பாரு சுல்தான் இஸ்மாயில் ஒரு தேசிய பள்ளிக்கு வருகை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே அடுத்த மாதம் நிகழும் பருவமழை மாற்றத்தின் பொழுது மாணவர்கள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதை கிளந்தானில் உள்ள அனைத்து பள்ளிகளும் உறுதி செய்யுமாறு மாநில கல்வித்துறைக்கு மாட் லாசிம் பரிந்துரைத்தார். பள்ளி தவணை முழுவதிலும் எந்தவொரு சுகாதார பிரச்சனையை தவிர்க்கவும் மாணவர்கள் சுவாச கவசம் அணிவதை ஊக்குவிக்கவும் இப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. கட்டாயமில்லை, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மேற்கொள்ளலாம். வெப்பம் அதிகமாக இருந்தால் மாணவர்கள் சுவாச கவசம் அணிய ஊக்குவிக்கலாம். வறண்ட வானிலையின் போது மாணவர்கள் எளிதில் தூசியை நுகர்வதால் காய்ச்சல், சளி, இருமல் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அந்த இடத்திற்கு வகுப்பறைக்கு வெளியில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நாங்கள் குறைப்போம். வானிலைக்கு தகுந்த வசதியான இடத்தில் இருப்பதில் கவனம் செலுத்துவோம் என்றார் அவர். இம்மாதம் தொடங்கி மே வரை பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக பேராக், பஹாங், கிளந்தான் உட்பட தீபகற்பத்தின் வடக்கு பகுதியில் வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசிய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீஃப் முன்னதாக தெரிவித்திருந்தார். பி ஹெய்லிங் ரஹ்மா இணைய சேவை திட்டம் பலனை வழங்கும் விதமாக மறு ஆய்வு செய்யப்படும். பி ஹெய்லிங் ரஹ்மா இணைய சேவை திட்டம் அதன் தொடர்புடைய குழுவினருக்கு முழுமையான பலனை வழங்கும் விதமாக மறு ஆய்வு செய்யப்படும். அதன் தொடர்பான பலவீனத்தையும் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தையும் ஆராய சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து தங்கள் தரப்பு அது தொடர்பான பகுப்பாய்வை பெறவிருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபக்மி ஃபட்சில் தெரிவித்தார். அக்காலகட்டத்தில் நாங்கள் கடந்த ஆண்டில் மேற்கொண்டோம். டெல்கோ மற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் கண்டறிந்தோம். ஆனால் சில நேரங்களில் தகவல்கள் பொருட்கள் அனுப்பும் சேவையை செய்பவர்களை சென்றடைவதில்லை. அதுதான் எனக்கு தெரிய வந்தது. எனவே வருங்காலத்தில் அதுபோன்ற அமலாக்கத்தை நாங்கள் மறு ஆய்வு செய்வோம். அதற்கு காரணம் பொருட்கள் அனுப்பும் சேவையை செய்பவர்களுக்கு அதற்கான பலன் கிடைப்பதில்லை. நிறுவனத்திற்கு உதவுவது எங்களின் எண்ணமில்லை. மாறாக
மாறாக பொருட்கள் அனுப்பும் சேவையை செய்பவர்களுக்கே ஆகும் என்றார் அவர். இன்று நடைபெற்ற லெம்பா பந்தாய் பேண்டை இளைஞர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் ஃபக்மி அவ்வாறு குறிப்பிட்டார். பி ஹெய்லிங் ஓட்டுநர் மற்றும் பயணிகளுக்கான இணைய சேவையை 33 ரிங்கிட்டில் வழங்கும் பி ஹெய்லிங் ரஹ்மா திட்டத்தை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடர்பு அமைச்சின் வழி அரசாங்கம் தொடக்கி வைத்தது. தேசிய நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அறிக்கைகளை வெளியிடும் போது எச்சரிக்கை தேவை. தேசிய நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு அறிக்கைகளை வெளியிடும் போதும் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்க இது மிகவும் அவசியம் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தார் தெரிவித்தார். இந்தியர்களுக்கு சோளம் விற்கப்படாது என்ற புகைப்படம் ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். சிலாங்கூர் சிப்பாங் கோத்தா வாரிசானில் சோளக்கதிர் விற்கும் வியாபாரி ஒருவர் அவ்வாறு செய்ததாக நம்பப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை கில்லானில் நடைபெற்ற சீன பெருநாள் விருந்து நிகழ்ச்சியில் முகமது நயீம் கலந்து கொண்டார்.